நார்மலாக பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. பாடி ஹீட்டை நம்ம குறைக்கிறதுக்கு டெய்லி கேர்ள்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 17-18 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நல்ல ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஒரு ஹேர் வரணும், லாங்காக வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹேர் ஃபால்க்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கீரை வகைன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் நமக்கு கர்டு எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸில் அந்த ஆயில் அதனோட மூலிகைகளோட சத்துக்கள் இறங்கும்போது ஹேர் நல்லாவே நமக்கு க்ரோத் வருது. அப்படி என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணலான்னா, இது மலையாளிஸ்க்கு மட்டும் எப்படி ஹேர் நல்லா திக் அண்ட் லாங்காக இருக்குது. 40 இயர்ஸ் ஆகுதுங்க, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா மேபி அது ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ அதுக்கு வீட்டில் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த ஹெர்பல் ஷாம்பு பண்ணலாம்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். அடுத்து முக்கியமான விஷயம், இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து பயங்கர ஸ்வெட் ஆகுது. அந்த ஸ்வெட்னாலேயே வந்து ஒரு மாதிரி தலையெல்லாம் ஈரமாகி பயங்கரமாக ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து ஆகுது மேம். இந்த இன்னும் சம்மர் முடியும்னு பார்த்தா முடிகிற மாதிரி தெரியல மேம். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருக்குது. இது எப்படி மேம் ஈஸியாக? சம்மர் டைமில் நார்மலாக பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களே சொல்லிடுவாங்க, மேம் எனக்கு பாடி ஹீட்டு அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ சம்மர் டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக ஸ்வெட் ஆகுறது, ஹேர் ஃபால் நிறைய ஆகுறது, பாடியே டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். இதை எப்படிங்க நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் சம்மர் டைமில் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்ம தனியாக அதுக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. இதில் முக்கியமாக ஒரு சிலர் வந்து நான் வெளியிலே தாங்க ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பேன், வேறு ஆப்ஷனே கிடையாது. பொல்யூஷனாக இருக்கட்டும், இந்த சன்லைட்டை படுறது, இதனால எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு பேசிக் டயட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கிறது, ஸோ இளநீ டெய்லி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். பாடி ஹீட்டை நம்ம குறைக்கிறதுக்கு டெய்லி மோர் எடுத்துக்கலாம். ஸோ மோர் எடுக்கிறது மூலிமா நம்ம பாடி ஹீட் குறையிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லது. ஸோ அதனால இந்த ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணும்போது தயிரில் மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் நல்லது. ஓவராலாக பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் நமக்கு கர்டு எடுத்துக்கலாம், மோர் டெய்லி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது இந்த சம்மரில் இந்த நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இளநீ எடுத்துக்கலாம். ஸோ நுங்கு கிடைச்சா நுங்கு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி அந்த ராகி இருக்குது இல்லைங்களா, நம்ம கேழ்வரகோ இல்லை கம்பு சேர்த்து அந்த கூழ் அதுலேயும் நம்ம வந்து தயிர் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போதும் பாடி ஹீட் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். மேம் அடுத்து டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுறேன் மேம். என் முடி ரொம்ப தின்னாக இருக்குது, எனக்கு நல்லா திக்காக நல்லா லாங்காக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இப்போ நமக்கு நார்மலாக இருந்திருக்கும், டீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். நிறைய கேர்ள்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 17-18 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நல்ல ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு நல்லா திக்காக இருந்துச்சு. இப்போ சடனாக இந்த 1 இயரில் கை வச்சாலே அப்படியே ரூட்லேருந்து, நான் எப்போ சும்மா ரேண்டமாக கை வச்சு எடுத்தாலே ஒரு 10 முடி வரும். குளிச்சுட்டு வந்தால் அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு ரீசன். நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதோ இல்லை டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கிறதோ ஒரு ரீசனாக இருக்கலாம். டீனேஜில் நிறைய பேருக்கு இந்த ஆக்னிஸ் எப்படி வருது, ஆயிலி ஸ்கின் நார்மலாக வர்றது இருக்குது. ஸோ பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி ஹேர் ஃபாலும் நிறைய பேருக்கு வருது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஒரு ஹேர் வரணும், லாங்காக வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ டயட் பேட்டர்னில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் இந்த பொன்னாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கற்பம் பேசிக்காக எதுக்கு எடுப்பாங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு. அதே மாதிரி சருமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. பொன்னாங்கண்ணி அப்படின்னாவே நம்ம சருமத்தை பொன் மாதிரி மாற்றக்கூடியது. பொன்னாம் காண்ணி அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம உடல் வந்து பொன் மாதிரி மாறும். ஸோ அப்போ சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி ஹேர் ஃபால்க்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கீரை வகைன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு
அதுக்கப்புறம் இந்த கீரையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சால்ட் போட்டு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இப்படி நம்ம டெய்லி ரெகுலராக ஒரு மண்டலம் சாப்பிடும்போதே ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு நம்ம பார்த்துருப்போம் கருன்னு முடி நல்லா வளருது அப்படின்னு சொன்னால் இந்த பொன்னாங்கண்ணி ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து நல்ல திக்காக லாங் ஹேர் வரணும் அப்படின்னா நமக்கு முருங்கை கீரை நல்லது. முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பாலில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கலாம். முருங்கை பூ எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையில் நம்ம இந்த ட்ரைட் ஃப்ளவராகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த உலர்ந்த முருங்கை பூவை பவுடர் பண்ணிவிட்டு இதனோட ஏலக்காய் சேர்த்து பாலில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும். ஸோ 2 கிளாஸ் பால் இருக்குன்னா 1 ஸ்பூன் நம்ம முருங்கை பூ பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நைட்டில் இதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது பித்ததோடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பித்தத்தை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளம் வயதுலேயே நரைமுடி வருது, நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், நல்ல முடி வளரணும் அப்படின்னாலே நல்ல எண்ணெய் தடவைனா முடி வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி எந்த எண்ணெய் தடவைனாலும் எனக்கு நல்லா லாங்காக திக் ஹேர் வரும் அப்படின்னு ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம சருமத்திற்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெய் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மூட்டு வலியாக இருக்கட்டும், சரும பிரச்சனைகளாக இருக்கட்டும், நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம எண்ணெய் குளியல் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தைலங்களோட பயன்பாடு சித்த மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஹேர் ரூட்டில் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் அந்த ஆயில் அதனோட மூலிகைகளோட சத்துக்கள் இறங்கும்போது ஹேர் நல்லாவே நமக்கு க்ரோத் வருது. ஸோ இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய நமக்கு ஹேர் ஃபாலிகல்ஸும் ஆக்டிவாக ஆரம்பித்து நியூ க்ரோத் வரும். அப்படி என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணலான்னா இது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிங்கராஜ் ஆயில் தான். அதாவது நம்ம கரிசலாங்கண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ கரிசலாங்கண்ணி தைலமாக நம்ம எடுத்துக்கலாம். மருதாணி நெல்லிக்காயும் சேர்ந்தது நம்ம எடுத்துக்கலாம். வெறும் வெந்தயம் மட்டுமே ஆயிலில் போட்டு காய்ச்சி எப்படி இந்த வெந்தயம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல் மட்டும் தனியாக எடுத்துருங்க. இதில் நம்ம வெந்தயத்தை போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். ஸோ மார்னிங் இது ரெண்டும் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கோகனட் ஆயிலில் இதை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த அளவுலாம் இல்லை, தோராயமாக நம்மளே காய்ச்சி எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வெந்தயத்தை கோகனட் ஆயிலில் போட்டு நல்லா காய்ச்சி இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதுவும் இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எஸ் மேம். ஹேர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தோணுது வந்து இந்த மலையாளிஸ்க்கு மட்டும் எப்படி ஹேர் நல்லா திக் அண்ட் லாங்காக இருக்குது, அதுவும் கருகருன்னு இருக்குது அப்படிங்கிறது. அவங்களுடைய ஹேர் சீக்ரெட் என்னவா இருந்திருக்கு மேம் நீங்கள் பார்த்தா? கோகனட் ஆயில் தான், பியூர் கோகனட் ஆயில் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டெய்லியுமே நம்ம ஹேருக்கு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி நிறைய சமையல்லையும் அவங்க வந்து தேங்காய் நிறைய சேர்ப்பாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பித்தம் அதிகமாக இருக்கா தேங்காய் பால் குடிங்க. வயிறு எரிச்சல் எதனால் வருது, டைஜஷன் எதனால் இன்டைஜஷன் நமக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்டொமக்கில் அல்சர் இருக்கும். அல்சர் சரியாகணும் அப்படின்னா தேங்காய் பால் குடிங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அல்சருக்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பித்தத்தோடம் தான் ஒரே ரீசன்னு சொல்லலாம். பித்தம் அதிகமாகும்போது நமக்கு டைஜஷன் நார்மலாக இருக்காது, ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பித்து வயிற்றில் புண் ஏற்படுது. ஆசிடோட நேச்சர் என்ன, எல்லாத்தையுமே அரிக்கக்கூடியது. நம்ம உடலில் சரும பாதிப்புலேருந்து தலைமுடி உதிர்தலேருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே நம்ம வந்து அதிமதுரை சூர்ணமோ இல்லை அமிர்தவள்ளி கருப்பமோ நம்ம எடுக்கும்பொழுது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதில் நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, நமக்கு டெய்லியுமே மோஷன் போகிறது கிடையாது, 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் போகிறேன். இதில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸஸ் ஹீட்னால் வர்றது தான். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம நெல்லிக்கற்பம் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். ஸோ நெல்லிக்கற்பம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி ஹேர் நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கு, கருன்னு வர்றதுக்கு, ஸோ ஒரு ஏஜ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒரு 35 வயதுக்குள்ளே நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 40 years ஆகுதுங்க, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா மேபி அது ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் பிலோ ஒரு 35 இல்லை இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது, பியூபர்ட்டிக்கு அப்புறம் என் பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸஸ் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே சித்தால நேச்சுரல் மெடிசன்ஸ் தான். ப்ளஸ் இதனோட சேர்த்து கண்டிப்பாக லிவர் டானிக் எடுக்கணும்.
ஸோ நம்ம கல்லீரல் பலப்படுத்தும் பொழுது, ஏன்னா பித்த நீர் வந்து கல்லீரலில் தான் செக்ரீட் ஆகுது நமக்கு. அப்போது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஹேர் க்ரோத் நார்மலாக இருக்கும். ஆயில் பத்தி பேசினா அடுத்த கேள்வி வர்றது வந்து எனக்கு ஒரு சீரம் சொல்லுங்க. நான் வீட்லயே ஏதாவது பண்ற மாதிரி நான் 5 பாட்டில் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சீரம் சொல்லுங்க ஹேர் க்ரோத்க்கு அப்படின்னா. ரொம்ப சிம்பிள் தான். ரோஸ்மேரி லீவ்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ட்ரைட் லீஃபே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அது எப்போவுமே வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேம்பாடம் பட்டை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ வேம்பாடம் பட்டை எல்லா கூந்தல் தைலங்களையுமே சேர்க்கக்கூடியது தான். ஸோ அந்த கூந்தல் வந்து அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு திக்காக ஒரு ரெட் கலரில் வர்றதுக்கும் இந்த வேம்பாடம் பட்டை சேர்ப்பாங்க. ஸோ இதுவும் ரோஸ்மேரி லீவ்ஸும் வேம்பாடம் பட்டையும் ரெண்டுமே கூட போதும். அது பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் வாட்டர் நம்ம எடுக்கிறோன்னா அது 1 கிளாஸாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா திக்காக நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த ரோஸ்மேரி லீவ்ஸும் எவ்வளோ போடலான்னா ஒரு 5 கிராம்ஸ். ஸோ வேம்பாடம் பட்டியும் ஒரு 5 கிராம்ஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே எத்தனை நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 to 5 டேஸ். அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 5 டேஸ் வந்து இந்த ஸ்ப்ரே சீரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஷாம்பூ மேம். ஷாம்பூ எப்படி பார்த்து சூஸ் பண்ணோம்? ஹெர்பல் ஷாம்பூஸ் வந்து நம்ம வீட்டிலே இப்போ நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த ஹெர்பல் ஷாம்பூ பண்ணலாம் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷாம்பூ செலக்ட் பண்ணணும் போது அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஹெர்பல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷாம்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேக்காய் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் சேர்க்குறோமோ அதே ஹெர்ப்ஸ் தான் ஷாம்புக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் மெயினாக பார்த்திங்கன்னா அது பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் நம்ம ஷாம்புன்னு சொல்கிறோம். ஸோ ஹேர் வாஷ் பவுடருன்றது ஹெர்பல்ஸ் எல்லாமே நம்ம நல்ல ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வெந்நீரோ இல்லை ரைஸ் வாட்டரோ சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷாம்புன்றது ஆல்ரெடி இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் என்னென்ன நம்ம ஹெர்ப்ஸ் சேர்க்கணும் வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஷாம்பு வந்து நேச்சுரலாக வீட்டில் செய்கிறோன்னா பட் ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நைட்டே நம்ம என்ன பண்ணோம், அந்த நன்னாரி வெட்டிவேர் மெயினாக நன்னாரி கண்டிப்பாக சேர்க்கணும் அந்த பாடி ஹீட் நமக்கு குறையிறதுக்கு. ஸோ நன்னாரி வெட்டிவேர் சேர்க்கணும் கண்டிப்பாக. கோரைக்கிழங்கு, இதில் பூவந்தி கொட்டை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக இந்த பச்சை அரிசி எதுக்கு சேர்க்கணும்னா அந்த ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு அது. அப்புறம் இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், இது எல்லாமே நைட்டே நம்ம ஓவரால் நைட் நல்லா சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இதனோட நம்ம பவுடராக சில விஷயங்களும் நம்ம சேர்க்கணும். ஷேக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும், நெல்லிக்காய் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் அதிமதுரம் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து திக்காக வரணும். திக்காக வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக இந்த ஷாம்பூ கரெக்டாக நம்ம பார்த்து சூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்னாங்க. சில பேர் வந்து ஷாம்பூ நல்லா போட்டால் நல்லா முடி க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி வளருமா மேம்? நல்லாவே ஷாம்புன்னும் போது அது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. லிமிட்டடாக நிறைய அந்த நுர வர மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ மைல்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நார்மலாகவே நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம், நம்ம கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடித்த கஞ்சியில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் ரொம்ப ட்ரை ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப ஹேர் ஃபாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. டேண்ட்ரஃப் இருக்குன்னு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி ரொட்டீனாக அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேர் பேக் ஏதாவது வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நல்ல கருகருன்னு முடி வரணும்னா ஒரு ஹேர் பேக். ஓகே, இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதும் கிரே ஹேரும் வராமல் இருக்கும். ஸோ த்ரிஃபலா எடுத்துக்கலாம். த்ரிஃபலானா இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3ம் சேர்ந்தது தான் இல்லைங்களா? ஸோ இது 3ம் சேர்ந்தது தான் இந்த த்ரிஃபலா பவுடர். ஸோ த்ரிஃபலா பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் அதிமதுரம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட நம்ம தேவைப்பட்ட அஸ்வகந்தா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். எதுக்காக அஸ்வகந்தா போடுறோன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக இது அஸ்வகந்தா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே கர்டில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி மெயினாக ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே மேம், லாஸ்ட்லி ஹேர் லாஸ் இல்லை நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நிறைய டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருப்பாங்க. மல்டிவிட்டமின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஹேர் க்ரோத்துக்கே நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சித்தால என்னென்ன மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேம் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு? ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் மாத்திரையை எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் மாத்திரைன்றது நெல்லிக்காய் மட்டும் கிடையாது, அதில் நிறைய மூலிகைகள் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி தான் கற்பம் மாத்திரைகளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரிசலாங்கண்ணி கற்பம் எடுத்துக்கலாம், மரமஞ்சள் கற்பம் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே லிவர் டானிக்காக நமக்கு ஆட் பண்ணும்.
ஸோ அட் சேம் டைம் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மேம் ஃபைனலி எப்போவுமே ஆம்லா ஜூஸ் பற்றி சொல்லுவீங்க, அதே மாதிரி வந்து கருவேப்பிலையில் அந்த தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவீங்க. பட் என்னன்னா இது ரெண்டுமே ரொம்ப கசக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பெட்டர் ரெசிபி எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேம், ஆம்லா ஜூஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கு. ஓகே, இப்போ கருவேப்பிலையும் நம்ம நெல்லிக்காயும் எப்போவுமே ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டியும் நம்ம சில மெடிசன்ஸ் எடுக்கணும். கரிசலாங்கண்ணியும் பொன்னாங்கண்ணியும் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது பவுடராகவே இருக்கும். இதோட இன்னும் எனக்கு கசக்காம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா வல்லாரை பொடியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வல்லாரை பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுடரை கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம். ஸோ தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கும் போதும் ஸோ வல்லாரை நம்ம வந்து ஞாபக சக்திக்கு அப்படி மட்டும்தானே நம்ம நினைக்கிறோம். ஸோ வல்லாரை, முடக்கருத்தான், கீழா நெல்லி இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒரு பவுடர் கூட நம்ம ஒரு மண்டலம் அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.